சிறகடி காசை அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் கிரிஷ வந்து பார்க்குறதுக்கு போறாங்க. கிரிஷ் வந்து ரோகிணி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, "எங்க ஸ்கூல்ல வந்து என்னைய வந்து எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டாபிக்க பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த எஸ்ஸே நான் எப்படி எழுத போறேன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. "அப்படி என்ன டாபிக்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரிஷ வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க. அதுக்கு கிரிஷ் வந்து சொல்றான், "அது வந்து அப்பாவ பத்தி எழுதணும்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு எப்படி அப்பாவ பத்தி தெரியும்? சொல்லுமா, இந்த டாபிக்க நான் எப்படி எழுதுறது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரிஷ் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மகேஸ்வரி, ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி சொல்றாங்க, "அவனுக்கு அப்பா பாசமே கிடைக்கல. அதனால தான் அவன் அந்த மாரி யோசிக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட ரோகிணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. கிரிஷ வந்து இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுல கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் கிரிஷ் பார்த்தீங்க அப்படின்னா, "மனோஜ வந்து நான் அப்பான்னு சொல்லிட்டு எழுதிக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி கிரிஷ் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, கிரிஷ வந்து ரோகிணி வந்து அணைச்சு அழுவுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இனிமேல் அது அப்பா பாசம் கிருஷிக்கு கிடைக்குமா? ரோகிணி வந்து அவங்களே உண்மைய சொல்லுவாங்களா? இல்ல எதுவுமே சொல்லாம அவங்களா மாட்டி தான் கிருஷ் வந்து ரோகிணியோட பையன்னு தெரிய போதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ரோகிணியோட பையன் கிருஷ் அப்படின்னு தெரிஞ்சாலுமே எல்லாருமே ரோகிணி மேல தான் கோவப்படுவாங்க. ஆனா கிருஷ வந்து கண்டிப்பா முத்து, மீனாவையும் எடுத்து வளர்க்க தான் போறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.